ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இப்போ ரொம்ப ஜாலியான மூடுக்கு வந்திருப்பீங்க. ரொம்ப போர் அடிக்கல, ஒரே ஒரு சாங்கு, அதில் ஒரு மெசேஜும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எந்த பேட் ஹேபிட்ஸுமே கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் எந்த பேட் ஹேபிட்ஸ் இது வரைக்கும் எனக்கு மேரேஜும் ஆகலை. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சரிங்களா? ஸோ ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த டாப்பிக்கையே எடுத்தேன். நமக்கு எப்பயுமே நம்ம முதல்ல அதுக்கு தகுதியான்னு பார்த்துட்டு தான் நம்ம டாப்பிக்கை எடுக்கணும். புரியுதுங்களா? சரி, அது விட்டுறலாம். என்னை பற்றி பேசுகிறத நிறுத்திடுறேன், ஓகேவா? ரெண்டாவது, இப்போ ஒழுக்கம்ன்றது ஆட்டிடியூட் அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஃபைட்டாக மாறிடக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். இது ஒரு அவேர்னஸ். இதை யாரையும் நான் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. இது அவங்களோட விருப்பம்தான், ஓகேவா? ஸ்மோக் பண்ணுறதும் சரி, ட்ரிங்க் பண்ணுறதும் சரி, என்னமான இருந்தாலும் அது அவங்களோட விருப்பம், ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ். எந்த டாக்டரை கேட்டாலும் டாக்டர் என்ன சொல்லுவார்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார், ஓகே? எந்த டாக்டருமே நீங்கள் வேணாம், எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கேளுங்க, வேணான்னு தான் சொல்லுவார். இது ஒரு அவேர்னஸ்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த அவேர்னஸை நான் உங்ககிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த அவேர்னஸை நான் எப்படி சேர்க்க போகிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் யார் இருந்தார்? பாரத ரத்னா அவர்கள் இருந்தார். அவர் பாடுற பாடல்கள் எல்லாமே கருத்துள்ள பாடல்களாக பாடி சமுதாயத்தில் மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்னோட சிந்தனைகள் எப்படி போகுதுன்னா, பாரத ரத்னா அவர்கள் அன்று சொன்னது இன்று சொன்னாலும் எடுத்துப்பார்களான்றது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, ஓகேவா? ஏன்னா இப்போ 100% எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இது எல்லாமே வந்துடுது, ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் யாரையுமே தப்பு சொல்லலை. இது அவேர்னஸ், அவ்வளோதான். அவேர்னஸ் 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 நல்லா வச்சுக்கோ. சரி, அதனால் இன்றைக்கி நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த அவேர்னஸை பாரத ரத்னா அவர்கள் வழியாக கொண்டு போகாமல் இப்போ நம்ம உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணுறாரு? சில பேர் தம்பி நல்லா இருப்பா, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு பொறுமையாக சொன்னால் கேட்டுக்கிறாங்க. சிலர் எப்படி தெரியுமா, மனசு நல்லா இருக்கும் அவங்க. சில பேருக்கு அவங்களுக்கு சில பழக்கம் இருக்கும், சிகரெட்டோ ஸ்மோக் ஏதோ ஒன்று இருக்கும், ஓகேவா? அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் போய் நீங்கள் கேட்டவங்களாக மாறினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்ணுலேருந்து புட 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 புடன்னு கண்ணில் தண்ணி வந்துடும், அவ்வளோ நல்லவங்க. அப்போ நம்ம கமல் சாரோட பக்காவான ஒரு சாங்கு போட்டு காமிச்சா, இந்த மாதிரி சிகரெட்டு தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவேர்னஸ், நம்ம மறுபடியும் அதே தான் சொல்லுவோம். இவங்களுக்கு மனசு நல்ல மனசு. இந்த அருமையான ஒரு மனசை வச்சு அவங்கள கமல் சார் மாற்றுறாரு. கமல் சாரோட பாட்டை போட்டு மாற்றிடலாம்ல. இவங்க எவ்வளோ நல்லவங்க. அந்த அவேர்னஸ் இவங்களுக்கு போய் சேரும்ல. போட்டுடலாமா? ஒரே சாங் தான், செம்ம டயர்டு. காலையில் போனால் இப்போ தான் வந்தேன், ஓகேவா? மழை வேறு வெளியில் சென்னையில். உங்களுக்காக தான் நான் இப்போ அடித்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் வச்சு இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, முடிச்சுட்டு நின்றுட்டேன். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். 3 நிமிஷம், ஓகேவா? போடலாம். இந்த பாட்டை கேட்ட உடனே, இது ஒரு மாதிரியான பாட்டு. இந்த பாட்டை கேட்ட உடனே ஐயோ வினோத் இப்படி ஆயிடுறான், வினோத் இல்லை இந்த மாதிரி ஏன் பாடுறான், வினோத் இப்படி இருக்க கூடாதே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்போவே உங்கள் மனசும் உங்கள் எண்ணங்களும் நல்லதாக ஆகுது. அதுக்காக தான் நான் பத்மஸ்ரீ அவர்களோட உலகநாயகன் பாட்டை பாடுறேன். இது எப்படின்னா, நெகட்டிவ் ரோல் பண்ணி மிச்சவங்களை நல்லவங்களாக மாற்றுறது.
சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டுப்பாய் விரி சுபராத்திரி பொது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி. வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மர காத்து வச்சிக்கவும் வச்செறிய உச்சகட்டம் பார்த்து தெப்பம் போல தத்தரிக்கும் செம்பருத்தி நாத்து அம்பலத்தில் ஆடுறப்போ உம்பலத்தை காட்டு ராஜாமணி மாய மோகினி ரோஜா மலர் நீ தேமாங்கனி தேவரோவினி தேன் வாங்கலாம் நீ சுகராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டுப்பாய் விரி சுபராத்திரி பொது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி. வெட்டி வேறு வாசனைய தொட்டு தொட்டு பாரு கிட்ட வந்து கட்டிக்காம விட்டு வச்சதாரு அர்த்த ஜாமன் நேரத்துல பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு நூலாடையை போட்டு மூடினேன் பாலாடையை தான் அத்தடியோ தேஞ்சி போகுமா பார்த்தால் என்ன நான் சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டுப்பாய் விரி சுபராத்திரி பொது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி தொடங்கும் போது சிவராத்திரி. அதாவது இந்த மாதிரி பாடல்களை பார்க்கும்போது கமல் சார் வந்து சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியுதுன்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மனம் வந்து மனிதனுக்கு வந்துடும். சில பேருக்கு நல்லவங்களாக இருந்தால், நல்ல மனிதர்களாக இருந்தால்
இந்த மாதிரி பாடல்களை, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம், இது ஒரு நல்ல ஆர்ட்ன்றது வேறு, அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் கமல் சாரும் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு மெசேஜை தான் கொடுக்குறாரு அவர். நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கமல் சார் வந்து சில படங்களில் வந்து ஆக்டிங் வந்து எங்களுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நான் கமல் சாரோட மிகப்பெரிய ரசிகன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவரோட அந்த மெசேஜ் அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் பாருங்கள், ஏதாவது எந்த ஃபிலிமில் எடுத்தாலுமே மெசேஜ் தான் அவர் கொடுப்பார். சரியா? இந்த இந்த பாட்டை விட்டுடுங்க, அவர் கொடுக்குற மெசேஜ் அவர் நினைச்சாரு அதெல்லாம் சொல்கிறது நான் அதை மறுக்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க நான் சொன்னது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டை பார்க்கும்போது 18 வயசுக்குள்ள, 18 வயசுக்கு மேலேன்றது கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, அடல்ட்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு. 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிற பசங்க இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி பாடல்களை பார்க்கும்போது பார்க்கவே கூடாது. முதல்ல பார்த்தா என்ன தோணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் தோணணும் 18 வயசு வரைக்கும். கரெக்டா? 18 வயசுக்கு மேலே அது வந்து லீகலாகவே கொடுத்துட்டாங்க. 18-21க்கு லீகல் கொடுத்துட்டாங்க. ஆனால் 18-21க்கு கீழே இருக்கிற பீப்புள், இருக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸு கமல் சார் பாடி இந்த மாதிரி, இது நெகட்டிவ் ரோல். அது வந்து நான் சொன்ன மாதிரி பாரத ரத்னா அவர்கள் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இப்படி இருன்னு சொல்லுவார். ஆனால் கமல் சார் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லி உனக்கு புரிய வைப்பார். அதை நீ வந்து புரிஞ்சுக்கணும். அவர் சரியாக கரெக்டாகவும் நேராகவும் பாசிட்டிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவும் சொல்லுவார், இப்படியும் சொல்லுவார். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாருமே இங்கே எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, உனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு என்னோட மூலியமாக என் மூலியமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன திட்டிருப்பீங்க. கரெக்டா? ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு திட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளோதான். இதுக்கு கமல் சாரோட பாட்டு எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டாக்டர்ஸ் வந்து இது ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். இது வந்து அவேர்னஸ்.